வணக்கம். பழைய நினைவுகள். இப்போ நீங்கள் சினிமா முதல்ல எடுத்துட்டோம்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் சினிமா தானே வருது, அதனால சினிமா. சினிமான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அந்த மாதிரிலாம் நாங்கள் பார்க்க முடியாது. ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறமா இது பார்க்கலாமா இல்லையான்றது அப்புறம் தான் எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகிற சினிமாங்களில் கூட நாங்கள் டிக்கெட் எடுக்கிறது அதுதான் ஒரு பெரிய விஷயம் இருக்கிறதுலையே. ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக தான் இருக்கும் லைனு. அந்த முதல் இடத்துல போய் உட்காந்துட்டு டிக்கெட் எல்லாம் அமைதியாக தான் உட்காந்துருப்பாங்க லைனில். அந்த டிக்கெட் கொடுக்குற அவர் கொண்டு வந்த உடனே பொம்பளைங்களையே தோல் மேலெல்லாம் காலை வச்சு ஏறி போயிட்டு கடகன்னு வாங்கிட்டு வெளியில் போயிடணும். ஆம்பளைங்களுக்கெலாம் கேட்கவே வேணாம். ரொம்ப நல்ல படமாக இருந்தால் போலீஸ் கூட வைப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் உதவணும், லைனில் நிற்காத, அப்படியே மேலும் கீழுமா விழுந்தா. அப்படிலாம் போயிட்டு ஒரு படத்தை பார்த்துட்டு வெளியில் வரும்போது அதில் இருந்த நிம்மதி இப்போ வீட்டில் ஒரு நாளைக்கு 1000 படம் போடலாம். நெட்ஃப்ளிக்ஸு, அப்புறம் அமேசான், என்னென்னவோ வந்திருக்குது. ஆனால் கூட அந்த சந்தோஷம் கண்டிப்பாக எங்களோட போயிடுச்சு, எங்கள் தலைமுறையோடு போயிடுச்சு. அது அப்படி பார்த்துட்டு வெளியில் வரும்போது தான் அது சினிமா. வணக்கம்.